இன்னொரு ஷார்க் அட்டாக் கேட்டகிரியான மூவியா ஆக்சுவலி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த த்ராஷ்னு சொல்லிட்டு ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்க முன்னாடி எனக்கு இன்னொரு மூவி தான் நல்ல ஞாபகம் வந்தது. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம கிரால்னு சொல்லிட்டு. அதில் என்னென்னா இதே மாதிரி ஒரு ஹரிக்கேன் நடக்கும், அங்கே வந்து ஒரு crocodile வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியான கான்செப்டில் காமிச்சிருப்பாங்க. அதே டெம்ப்ளேட் அண்ட் ஸ்டோரி கொண்டு வந்து அந்த crocodile வேணாம், இந்த வாட்டி நம்ம ஒரு ஷார்க்கை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி ப்ரோ ஷார்க் வந்து சிட்டியில் வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஹரிக்கேனால் சீ வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும் அண்ட் அங்கே தான் ஷார்க் ஓஷன்லேருந்து டேட்டா சிட்டி உள்ள வந்துடும். ஸோ இப்போ கோர் கான்செப்ட் என்னென்னா, சில இடத்துல சில பேர் வந்து இந்த மாதிரி ஷார்க்லால் மாட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் வெளியவும் போக முடியாது, சுற்றி ஃபுல்லாக தனியாக இருக்குது. அண்ட் இந்த ஷார்க் இருந்து எப்படி அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா த்ரில்லிங் ஆகுறதுக்காக இந்த மாதிரி சில்ட்ரன்ஸு, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இது எல்லாத்தையும் காமிச்சு அப்படியே கொஞ்சம் அந்த த்ரில்லான மூமெண்ட் ஆனால் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் இதுவாய் ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பட் போக வந்து ஒரு ஆவரேஜான மூவியாக தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிருந்தது. பை த வே இந்த படம் தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. ப்ரோ நான் ஃபேமிலியாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி நியூவான தமிழ் டப்டு மூவிஸ்க்காக அண்ட் ஹாலிவுட் அப்டேட்ஸ்க்காக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிடுங்க.